Good morning, champions. This is Professor Aswin from Government College of Technology. I am having a technical champion Shakti Alambik. இன்னைக்கு சக்தி வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ்ல ரெண்டா क्वेश्चन கண்டக்ட் பண்ணாரு. டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் வந்து this after test recap session. So ஒரு கான்செப்ட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்வாரு? Steady flow energy equation for boiler Q is equal to H2 minus H1. So steady flow energy equation என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து heat absorbing device. heat absorbing deviceனால வந்து நமக்கு என்தால்பி ஆட் ஆகும். நம்ம வந்து வாட்டரா இருக்கும்போது என்தால்பி கம்மியா இருக்கும். அது கூட வந்து ஹீட் ஆட் பண்ணி என்தால்பி ஆட் ஆகும். அடுத்து Joule-Thomson coefficient slope of constant enthalpy lines on TP diagram. Joule-Thomson coefficient வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ட்ரை பீஸ் ஆடணும். ஸோ இதோட ஸ்லோப் தான் வந்து ∂T at constant enthalpy TPH அப்படின்னு நான் வச்சுக்கோம். ட்ரை பீஸ் ஆட் அப்படின்னு நான் வச்சுக்கோம். Joule-Thomson coefficient states sum of all heat transfer is proportional to sum of all work transfer. ஸோ Joule-Thomson coefficient இல்லை, அது ஜூல் லா. அது என்னன்னா ஜூல் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல் லா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sum of the heat transfer is proportional to the sum of the work transfer. வந்து ஜூல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. Irreversible process. Free expansion of gas, slow heating of oil from a constant temperature source. ஸோ ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனும் ஸ்லோ ஹீட்டிங் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரும் வந்து irreversible ப்ராசஸ்க்கு உதாரணமாக இருக்கும். Throttling process. Adiabatic steady flow process. Enthalpy before and after throttling is seen. ஸோ வந்து என்தால்பி கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் adiabatic steady flow ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். Isothermal processல change in internal energy is 0 இருக்கும். ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து ஆமாம் நமக்கு என்னென்னா நம்ம கொடுக்குற ஹீட் ஃபுல்லாக ஒர்க்காக மாறும். ஸோ நல்லா சேஞ்ச் 0வாக மாறும். Steady flow energy equation application வந்து an electric heater and gas turbine and reciprocating compressor. ஸ்டெடி ஃப்ளோ ஈக்குவேஷன் வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஹீட்டர், கேஸ் டர்பைன், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் எல்லாம் ஸ்டெடி ஃப்ளோ ஈக்குவேஷனுக்கு வந்து உதாரணமாக இருக்கும். Adiabatic charging of an ideal gas into an empty cylinder from a main supply main is specific enthalpy of gas in main supply is equal to specific internal energy of gas in cylinder. ஸோ adiabatic சார்ஜிங் பண்ணுறாங்க ஐடியல் கேஸ் வந்து இன்டு an empty cylinder from a supply main வந்து அப்போ என்னன்னா என்தால்பி ஸ்பெசிஃபிக் என்தால்பி ஆஃப் கேஸ் இன் மெயின் சப்ளை இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் கேஸ் இன் சிலிண்டர் சொல்கிறாங்க. The ninth question is assess and reason. First law analysis problem quantitatively. Second law analysis problem qualitatively is true. Reason வந்து throttling process is reversible, false is irreversible. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூ. ஃபர்ஸ்ட் லானா குவான்டிட்டியை அனலைஸ் பண்ணுறது, செகண்ட் லானா குவாலிட்டி அனலைஸ் பண்ணுறது, த்ராட்லிங்னா என்தால்பி கான்ஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் irreversible ப்ராசஸ் சம்மந்தமாக கிடையாது. Next question, steady flow, rate of flow of mass and energy through constant volume or constant is true. At steady state, thermodynamic property have a fixed value at particular direction and will not alter in with time. That's true தான். So second explains one. நம்ம என்ன பார்க்கணும், ஸ்டெடி ஃப்ளோவில் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் வால்யூமில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்டெடினா என்னென்னா டைமை பொறுத்து மாறாமல் இருக்கும் ஸ்டெடி. ஸோ ரெண்டுமே இப்போ என்னென்னு பார்த்தோன்னா 10 கான்செப்ட் வந்து நமக்கு சக்தி கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.